श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. இப்பொழுது ஸ்ரீ ராமராஜ்யம் என்கிற விஷயத்திலே சில முக்கியமான விஷயங்கள் நாம் பார்க்க போகிறோம். பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்து ராவண சம்ஹாரம் பண்ணி முடிச்ச சமயம் பெருமாள் கிட்ட தேவர்கள் தான் பிரார்த்தித்தார்கள், நீர் ராமாவதாரம் எடுக்கணும், ராவண சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு. பெருமாளுடைய 25வது வயசு கிட்டத்தட்ட ராவண சம்ஹாரம் ஆயிடுச்சு. 26 வயசுல ராவண சம்ஹாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் மறுபடியும் வந்தார்கள், பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சார்கள், அவதார பலன் ஆயிடுத்து, நீர் திரும்பி வந்துடணும் அப்படின்னார்கள். ஆனா பெருமாள் மாட்டேன்னு விட்டார். எனக்கு இனிமேதான் காரியம் இருக்கு, இதுவரை உங்களுடைய காரியத்தை நான் செய்தேன், ஆனால் என்னுடைய காரியம் ஒண்ணு பாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அப்ப வரமாட்டேன்னா. அதற்கப்புறம் பல வருஷ காலம் இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அப்ப பெருமாள் தன்னுடைய காரியத்தை நடத்தி கொண்டார். அது என்ன காரியம்னா அதுதான் ராமராஜ்யம் என்பது. நம்ம பாரத தேசத்துல ராஜாவுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எப்படி ராஜ்ய பரணம் செய்யணும் என்பதை பெருமாள் தானே ஒரு அவதாரம் எடுத்து, மனுஷ அவதாரம் எடுத்து நடத்தி காமிச்சார். பொதுவாகவே தர்மத்துக்காகவே ஸ்ரீராம அவதாரம். மனுஷன் தர்மம், மனுஷ தர்மம், குடும்ப தர்மம், ஸ்திரீ தர்மம், இந்த மாதிரி பல விதமாக அண்ணா தம்பி எல்லாம் எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அப்பா பிள்ளை எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல தர்மங்களை காண்பிக்கிறதுக்காகவே ஸ்ரீராம அவதாரம். அதுல முக்கியமானது ராஜா பிரஜாக அப்படின்னு ஒரு ராஜாவும் குடிமக்களுமாக எப்படி இருக்கணுங்கிறத காண்பிக்கிறதுக்கும் ஸ்ரீராம அவதாரம். அதற்காக பெருமாள் என்ன பண்ணார், தான் ராஜாவாகவே இருந்து ராமராஜ்யம் பண்ணி காண்பிக்கிறார். அது ரொம்ப சிரேஷ்டமாக இருந்தது அப்படின்னு நாம எப்படி உணரலாம் கேட்டா, அதனுடைய அம்சம் இருந்தா இப்போ அது நல்ல ராஜ்யம் அப்படின்னு புரியுது. மகாத்மா காந்திகள் கூட ராமராஜ்யம் வேணும்னு கனவு கண்டார் என்பதாக புஸ்தகங்கள்ல படிக்கிறோம். அப்படி ஸ்ரீ ராமராஜ்யத்துல என்ன விஷயம் இருந்தது, என்ன விசேஷம் இருந்ததுன்னு பார்த்தா, ஸ்ரீமத் ராமாயணத்துல நிறைய இருக்கு. அதுல ஒரு 4-5 விஷயம் மாத்திரம் அடைய இப்ப சுருக்கம் சொல்ல போறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா, ஸ்ரீ ராமராஜ்யத்திலே எல்லாருமே சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நராஸ்துஷ்டாக அப்படின்னு எப்படின்னு கேட்டா, ஸ்வைரேவ கர்மபிஹி, அவரவர்களுடைய காரியத்தை அவர்கள் செய்து கொண்டு சந்தோஷமா இருந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இது நிறைய அடிக்கடி வரும். இன்னொருத்தருக்கு ஆசைப்படுறது கிடையாது, தேவையில்லாத ஆசை அப்படிங்கிறது கிடையாது. அவளுக்கு என்ன கிடைக்கணும் அது பூர்ணமா கிடைச்சது, அதுல ஒரு திருப்தி இருந்தது, அப்படி இருந்தார்கள். இப்ப கூட என்ன சொல்றான்னு கேட்டா, ஒவ்வொரு தேசமாக போய் அவ ஒரு கணக்கு எடுக்கிறான், எந்த தேசத்துல மக்கள் சந்தோஷமா இருக்கா எங்க இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ஊரா போய் எடுக்கிறான். கணக்கு எடுக்கிறவா இருக்கா, அவ சொல்றா இது மனசுல இருக்கிற விஷயமே தவிர சரீரத்துல இருக்கிற விஷயம் இல்லை, மனசு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்கிறான். ராமராஜ்யத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கா. உதாரணம் பார்த்தோம்னா, பரதன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தா அவர் வேண்டான்னு விட்டார். பரதனுடைய அம்மா கைகை சொல்ற, உனக்காக தாண்டா, உன் சௌக்கியத்துக்காக நான் ராஜ்யத்தை உனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, பரதன் கேட்டா உண்மையார் ராஜ்யம் கேட்டா, எனக்கு ராஜ்யத்துல சந்தோஷம் இல்லையே, நான் பாட்டுக்கு பேசாம இருந்தா எனக்கு அதுல சந்தோஷம். பெருமாள் ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், நான் அவருக்கு கீழே தாசனா இருந்தா எனக்கு அதுதான் சந்தோஷம். நான் ராஜ்யம் வேணும் கேட்கலையே, நான் ஒன்னும் மூத்த பையன் இல்லையே, மூத்த பையன் தானே ராஜ்யத்தை கேட்பான், நான் 2வது தானே, எனக்கு ராஜ்யம் தேவையில்லையே. பரதனுக்கு ராஜ்யத்துல தேவையில்லை. ராமன் காட்டுக்கு போறாரான்னு காத்துட்டு அடுத்து லக்ஷ்மணன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாரா? இல்லை, கிடையாது. எங்களுக்கு ராஜ்யம் தேவையில்லை அப்படிங்கிறாவா. அவளுக்கு எது எது தேவையோ தார்மீகமான ரீதியில எது எது வரணுமோ அது வந்தால் அதுல திருப்தியாக இருக்கணும். அடுத்தவன் என்ன பண்ணா அது நமக்கு கிடைச்சா பரவாயில்லையா அப்படின்னு பார்க்கிறவா யாரும் கிடையாதாம் அந்த ராஜ்யத்துல. குறிப்பாக
வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அவாவா தர்மத்தை அவாவா செஞ்சுட்டு இருந்தா எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. என் தர்மத்தை நீ ஏன் செய்யலன்னு இன்னொருத்தட்ட போய் சொல்லக்கூடாது. உன் தர்மத்தை நான் செய்கிறேன்னு இன்னொருத்த ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா தர்மங்கிறது எல்லாருக்கும் பொதுவான சில தர்மங்கள் இருக்கும், சத்தியம் வத அந்த மாதிரி. ஆனால் மற்றபடி எல்லாருக்கும் மாறும். சின்ன குழந்தைகள் இருக்கிற தர்மம் வேற, பிரம்மச்சாரிகளா வித்யாபியாசம் பண்றவனுக்கு இருக்கிற தர்மம் வேற, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கனுக்கு இருக்கிற தர்மம் வேற, சன்னியாசிக்கு இருக்கிற தர்மம் வேற. எல்லாம் வேற வேற தர்மம். அவாவா அந்தந்த தர்மத்தை செய்தால் அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அது செய்யாத போதுதான் பிரச்சனை வருது. நான் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறேன். கோயிலுக்கு நம்ம போறோம், பெருமாள் செவிக்கிறோம். அர்ச்சகர் என்ன பண்றார்? பெருமாளுக்கு ஆச்சரியமாக திருவாராதனம் பண்றார், சாத்துக்குடி சாத்துறார், உற்சவங்கள் பண்ணி வைக்கிறார், அர்ச்சனை பண்ணி வைக்கிறார். நாம என்ன பண்றோம்? பெருமாள் சேவிக்கிறதுக்காக நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்றோம். ஏழை பண்றவர்கள் ஏழை பண்ற கைங்கரியம் பண்றார், வேதபாராயணம் பண்றவர்கள் அந்த கைங்கரியத்தை பண்றார்கள். அவரவர்கள் அது அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டா ஆச்சரியமா ஆனந்தமா எல்லாரும் திருப்தியா இருப்பார். நான் ஏன் அவர் கைங்கரியத்தை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சா அங்கதான் பிரச்சனையே ஆகுது. அது இங்க ஸ்ரீராம ராஜ்யத்துல கிடையாது. பெருமாளே சொல்ற, தசரதன் கூட்டு நீ காட்டுக்கு போங்கிற பெருமாள் கிட்ட. சரின்னு கிளம்பிட்டார். என்னப்பா உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னா, தசரதனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காட்டுக்கு போன்னு சொல்றவருக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா காட்டுக்கு போறவருக்கு கஷ்டமே இல்லைங்கிறார் வால்மீகி. ஏன் உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னா, இதுல என்ன கஷ்டம்? நீர் சொல்றதை நான் செய்ய போறேன், இதுல என்ன கஷ்டம் என்ன அப்படிங்கிற. ஆக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, தங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தர்ம அனுஷ்டானத்தை செய்து கொண்டு இருந்தால் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கலாம். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஸ்ரீராம ராஜ்யத்திலே பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது அப்படின்றது பல இடத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா ராம ராஜ்யத்தை விட்டு வெளியில போனால் சீதா தேவிக்கே பாதுகாப்பு கிடையாது, சூர்பனகாக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுக்குமே பாதுகாப்பு கிடையாது. அங்க கிஷ்கிந்தையில வாலியனுடைய பத்னி தாரா, சுக்கையனுடைய பத்னி ருமா, இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு யார் மனைவிங்கிறதுலே முதல்ல கொஞ்ச நாள் குழப்பமா இருந்தது. இப்படிதான் இருந்தது அங்க. ராவண ராஜ்யத்துல கேட்கவே வேண்டாம். ராவணன் கிட்ட சீதா பிராட்டி கேட்கிற, ராவணா ராவணான்னு சொல்ல மாட்டார். ராவணன் கிட்ட ஒரே கேள்வி கேட்கிற, நீ போய் இந்த மாதிரி நீச்சமான காரியத்தை செய்யலாம். நீ வேதாத்தியனம் பண்ணவன், நீ ராட்சச சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன், நீ நல்ல வம்சத்திலே பிறந்தவன், நீ பரமசிவனுடைய பக்தன், நீ போய் ரவுடி பசங்க மாதிரி ஒரு பெண்ணை கடத்தின்னு வந்திருக்கியே, இது செய்யலாமான்னு கேட்டார். ராமாயணத்துல இருக்கு இந்த விஷயம். ராவணன் சொன்னான், எங்க நாட்டில இது செய்யலாம்ங்கிறான். எங்க நாட்டில் இது தப்பு கிடையாது. ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணால் எங்களுக்கு தப்பு கிடையாது, எங்க நாட்டிலே, எங்க நாட்டு சட்டம் இது அப்படிங்கிறான். இதுதான் விஷயம். அப்படிதான் இருந்தது பல இடத்துல. ஆனால் அதை மாற்றி பெண்களுக்கு பூர்ணமான பாதுகாப்பு என்பது அவரவர்களுடைய குடும்பத்திலே பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு ஏகபத்னி விரதம், பதிவிரதா மாதிரி பத்னி விரதம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சவர் பெருமாள். கச்சித் ஸ்ரீயா சாந்தயதி கஷ்டித் தாஸ்ச சுரக்ஷிதாக. பரதன் கிட்ட கேட்கிறார், உன்னுடைய ராஜ்யத்திலே பெண்கள்லாம் பாதுகாப்போட இருக்காளா? அவளுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் வந்தா போய் ஆறுதல் சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் பண்ணணுமா? அவளுக்கு எந்த குறவும் வராமல் பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிற. ஏன்னா இத்தனை வருஷமானாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாம பல இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பூர்ணமான பாதுகாப்பை கொடுக்க முடிஞ்சிருக்கு ஸ்ரீராம ராஜ்யத்தில். இது இரண்டாவது விஷயம். கடைசியில ராமராஜ்யத்தினுடைய வெளியில சீதா பிராட்டியை கூட அபகரிச்சுன்னு போனப்புறம் பெருமாள் மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மூணாவது விஷயம் பட்ஜெட். ஆய கர்மண்யுபாயஜ்ஞ சந்திருஷ்ட விய கர்மவித். சமீப காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். எப்பவுமே சமீபத்துல பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த பார்த்தாதான் ராமராஜ்யத்தினுடைய பெருமையை புரியுது. சமீபத்துல ஸ்ரீலங்கால, பாகிஸ்தான்ல இவெல்லாம் தேசமே என்ன ஆகுதுன்னு கேட்டா ரொம்ப பொருளாதாரம் சீர்குலைந்து போகிறதுன்னு சொல்றாங்க.
ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, விலைவாசி ஏறி போறது, கிடைக்க வேண்டிய பதார்த்தங்கள் கிடைக்கல, பொருளாதாரம் சீர்குலைந்து போறது. அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கிறாராம் பெருமாள் ராமராஜ்யத்துல. எப்படி வரவு வரணும், எப்படி நியாயமான செலவு வரணும், எல்லாத்தையும் சரியாக சீர்தூக்கி அழகாக நிறுத்துறார். பரதன் கிட்டே அந்த விஷயத்தை கேட்கிறார். எப்பவுமே செலவை காட்டிலும் வரவு அதிகமா வரும்படி பார்த்துக்கோ பரதா, செலவு அதிகமா போயிடக்கூடாது. இந்த வருஷம் 2000 கோடி ரூபாய் கடன், அடுத்த வருஷம் 3000 கோடி ரூபாய் கடன், அடுத்த வருஷம் 4000 கோடி ரூபாய் கடன், இப்படியே போயிட்டே இருந்தா கடைசியில் இன்னைக்கு ஒன்னா திவால் ஆக வேண்டியது தானே. ஏதாவது ஒரு வழி செலவை குறைக்க முடிஞ்சுதான் உன்னால, வரவுக்குள்ள செலவு இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிற. ஆக அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆயகர் கச்சித் அப்படின்னு கச்சித் சர்க்கம்னு ஒரு சர்க்கம், அதுலதான் பரதன் கிட்ட கேட்கிறார். ஆயஸ்தே விபுல கச்சித் கச்சித் அல்பதரோ வியா, இல்லாட்டா கடன் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டி இப்படியே இருந்த கடைசியில ஒரு நாள் திவாலாக வேண்டியது தானே, வேற என்ன கதி. ஆக பரதாழ்வான் 14 வருஷ காலம் பாதுகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு கடைசியில பெருமாள் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைக்க சொல்ற. நீர் போகும்போது எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் நிறைய இருக்கு, இப்போ சேர்த்து வச்சிருக்க. அதான் பொறுப்பு, அதுதான் பிரஜாஸ்துஷ்டாக. அதாவது என்ன கேட்டான்னா, அந்தந்த தேசத்துல இருப்பவர்கள் ஆண்டா வச்சுக்கோ, அது நல்லா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் இது. எல்லாமே அந்த தேசத்துல சௌக்கியமா இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள், திருப்தியா இருந்தார்கள். காரணம் என்ன கேட்டா, நம்ம தேசங்கிற பொறுப்பு அவளுக்கு இருக்கு. இல்லாட்ட வெளியில இருந்து ஒருத்தன் வந்தா வச்சுக்கோ, அவன் குட்டிச்சவர் ஆகிடுவான். அதுக்கு உதாரணம் தான் இந்த கூனிங்கிறவள். கூனிங்கிறவளுக்கு பெருமாள் ஸ்ரீராமனுடைய ராஜ்யத்துல அவளுக்கு விசா கிடையாதாம். ராமாயணத்திலே இருக்கு. கூனியை பத்தி சொல்லும் போது, எங்கேதோ ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயி யாத்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் மாருரோ கைதிரிச்சையா. எங்கிருந்து வந்தாள் இவள்? இவள் இந்த ஊருக்காரியே இல்லை. இவளை யார் இந்த ஊர்ல பிரவேசம் பண்ணி வச்சார்கள்? கைகையோடு கூட வந்துட்டாளாம். சரி, தசரதர் போனா போறதும் விட்டுட்டார். இதான் பெரிய தப்பு. இன்னைக்குமே இந்த குடியுரிமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்னும் அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவனாக இருக்கணும், இல்ல வெளியூர்ல இருந்து அங்க கல்யாணம் பண்ணி வார்க்கப்பட்டு வந்தவராக இருக்கணும். அப்படி இல்லாட்டா அங்க உத்தியோகம் கிடைச்சு வரும்போது அரசாங்கத்தினுடைய அனுமதியோட காடுனோ அந்த காடோட இருக்கிறவரா இருக்கணும். இருந்தா தான் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒண்ணு வருதுங்கிறார். அரசியல் நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்த விவஸ்தை இல்லாத போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தேசம் நாசமாகுங்கிறதுக்கும் நல்ல உதாரணம் அதுதான். எதோ ஜாதா, அந்த கூனிங்கிறவள் அவ என்ன பண்றா, மாடிக்கு ஏறி போறா. கைகேயோட பவனத்துல மாடிக்கு போறா. மாடியிலே கீழே பார்த்தா ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கான். பெருமாள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் வார்த்தை வந்துருக்கு, அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. கௌசல்யா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கா. ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடிட்டு இருக்கா, தோரணங்கள் எல்லாம் கட்டின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ள கொதிக்கிறது. ஏன் இவெல்லாம் சந்தோஷமா இருக்கா? ஏன் இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? முதல்ல இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணுங்கிறான். அதுதான் விஷயம். அவ அந்த ஊரை சேர்ந்தவளா இருந்தா அப்படி தோணுமா? இதே கைகைக்கு தோணல. ஸ்ரீராம பட்டாபிஷேகம்னா கைகேயி சந்தோஷப்படுறா. தன்னுடைய கழுத்திலே இருக்கிற மாலையை எடுத்து, சொர்ண மாலையை எடுத்து பரிசாக கொடுக்கிறான்னு வரும். அந்த கைகேயோடு கெடுக்கிற அளவு இவள் இருக்கான்னா, இவ வெளிநாட்டு வாசி, இந்த ஊர் நாட்டு வாசியே கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரையுமே விடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி பொறுப்போடு இருப்பவர்கள் தான் நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், ராஜ்யத்துல கூட இருக்கணும். அவர்கள் தான் பட்ஜெட் போடணும். அவர்களுக்கு தான் அந்த தேசத்தினுடைய பெருமை தெரியும். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, இந்த காலத்துல என்ன பிரச்சனை கேட்டா, 5 வருஷம் ஒருத்தர் இருப்பார், அடுத்த 5 வருஷம் அவர் ஒருவரா இல்லையான்னு தெரியாது, வேற ஒருத்தர் வருவார். சரி, வேற என்ன கடன் சுமை ஏற்றி வச்சு விட, அவர் என்ன பண்ணி கட்டணும், நமக்கு என்ன வந்து நம்ம ராஜ்யமா என்ன? அதுக்கப்புறம் அவரோட சண்டை போடுறதுதான். ஒரு 5 வருஷம் சண்டை போடுறது காரியம், ஒரு 5 வருஷம் சம்பாதிக்கிறது காரியம், அடுத்த 5 வருஷம் சண்டை போடுறது காரியம், இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் ராமராஜ்யத்துல கிடையாது இல்லையா? ஒருத்தர் இருந்தார்னா அவர் தேசத்துல அத்தனை பொறுப்போடு கூட ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசதி. ராஜ்ய பரணம் பண்ணல, ராஜ்ய உபாசனம் பண்றன்னு ஒரு, அதாவது ராஜ்யத்தை ரட்சித்தல் அப்படிங்கிறது உபாசனம் மாதிரியா. ரிஷிகள்லாம் காட்டுல உபாசனம் பண்ற மாதிரி
அது ஒரு சேவை அப்படின்னு வச்சுட்டு ராஜ்யத்தை அவர் ரட்சிக்கிறார்ல, ராஜ்யத்துக்கு சேவை பண்றார் அப்படின்னு இருக்கு. அயோத்தியாம் குரு வைதேகி பிரணாமம் புனராகதா. சீதா பிராட்டியோட புஷ்ப விமானத்துல திரும்பி வர லங்கையில இருந்து விமானத்துல தூரத்துல பார்த்தா அயோத்தியா தெரிகிறது. அப்போ கை கூப்புற பெருமாள் சீதா பிராட்டி கிட்ட சொல்ற, கை கூப்பு, நம்ம ஊர் வந்துருத்து. அதுதான் விஷயம். அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து அந்த தேச பக்தியோடு கூட இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கும், அந்த தார்மீக சிந்தையானது இருக்கும். அப்படி இருந்தவர்கள் ராஜாக்கள், அப்படி இருந்தவர்கள் மந்திரிகள். அப்படி இல்லாத யாராவது ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை மந்திரியாக ஆக்கக்கூடாது அப்படின்னே சொல்றது. அதுல ஒரு கேள்வி, ஒரு விஷயம் ஒண்ணு வருது ஸ்ரீமத் ராமாயணத்துல. பெருமாள் சொல்ற, சூரம் ஐஸ்வர்ய காமஞ்ச யோனஹந்தி நபத்யதே. இந்த ஆர்மியில இருக்கான் இல்லையோ, அவனுக்கு பதவி ஆசை வந்துருச்சுன்னா முதல்ல அவனை கொன்னுடுங்கிற. ஆர்மியில இருக்கவனுக்கு பதவி ஆசை வரக்கூடாது. ஆர்மியில இருக்கோ ஆர்மியில தான் இருக்கணும். அந்தந்த வேலையை செய்பவர்கள் அவர்கள் அதை செய்யணும். பிருத்தியம் சந்தூஷனே ரதம். கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன் இருக்கான் இல்லையோ, கவர்மெண்ட் வேலை பார்க்கிறவன், அவன் அந்த அரசாங்கத்தையே தூஷம் சொல்றவனா மாறக்கூடாது. அரசாங்கத்துக்கே வேலை பார்த்துட்டு அரசாங்கத்தையே தூஷம் சொல்றவனாக ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை வேலையை விட்டு எடுத்துரு. அரசாங்கம் நல்லபடியா நடக்கிறதா இருந்தால், நல்லபடியா நடக்கிற அரசாங்கத்தை வேறுட்டே தூஷம் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அவனை வேலையை விட்டு எடுத்துடணும். உபாய குசலம் வைத்தியம். வைத்தியங்கிறோம் வைத்தியம் தான் பார்க்கணும். அவன் அந்த கிருமிகள் எல்லாம் வச்சு நான் புதுசா ஏதோ நோயெல்லாம் கண்டுபிடிக்கிறேன், கிருமிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் கொரோனா தான் வரும். அவரவர்கள் அந்தந்த நிலைமையில இருக்கணும். அந்த மாதிரி வைத்தியமானவன் லோகத்துக்கு ஹிதத்தை தான் பண்ணணும். இன்னொரு நாட்டுக்கு அஹிதத்துக்கு நான் நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா லோகத்துக்கே அனர்த்தம் வந்து சேரும். ஆக 3 பேரை சொல்லிருக்க. இந்த தேவையில்லாத வேலை பண்ற வைத்தியர், 2வது தானே கவர்மெண்ட்டை சம்பளம் வாங்கிட்டு அந்த கவர்மெண்ட்டையே தூஷணம் பண்ணக்கூடியவன் உத்தியோகஸ்தன், 3வது ஆர்மியில இருக்கிறவன். அவன் பதவிக்கு ஆசைப்பட்டான்னா 3 பேரையும் முதல்ல எடுத்துடுன்ட்டான். தேவை கிடையாது, இவெல்லாம் கொண்டுடலாம் அப்படின்ட்டான். ஏன்னா இவெல்ல தேச துரோகிகள் மாதிரி. தேசத்துக்கு வேலை பண்ணிட்டே தேசத்தினுடைய ஆவணங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கொடுக்கறவனா இருக்கான் இல்லையோ, அவள்லாம் தான். இங்கே நம்ம பாரத தேசத்துல இருந்துட்டே வெளிநாட்டுக்கு ஜெய் ஜெய் போடுறவெல்லாம் இருக்கான் இல்லையோ, அவர்கள்லாம். ஆக முக்கியமான விஷயம் அதுதான். பிரஜா சுஷ்டா. அந்தந்த தேசத்து ஜனங்கள், அந்தந்த குடிமையில் கூட அவர்கள் இருந்தான்னா நல்ல ராஜ்யத்துல அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது விஷயம். அப்படி இருக்கணும்னா அதோட முக்கியமா இன்னொன்னு சேர்ந்து இருக்கணும், அது ஆன்மீகம். நாஸ்திக்யம் அப்படிங்கிறது கிடையாதா ராமராஜ்யத்துல? எத்தனையோ மதங்கள் இருக்கு, எல்லாரும் ஏதோ தேசங்கள் தெய்வங்களே அவ சேவிச்சுட்டே இருக்கா. சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனிஷினா. என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லா தெய்வங்கள் காலையும் விழறலாம். நீ போய் இதுதான் சேவிக்கணும் அதுதான் சேவிக்கணுங்களாங்களும் கிடையாது. அவளுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கு. நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. பெருமாள் தானே எல்லா தெய்வத்தையும் நாட்டி வச்சிருக்க. நல்லா பாபா அங்கங்க போய் காலில் விழறா. இப்படி இடம் இருந்துக்கோங்க, பரவாயில்ல. நாஸ்திக்கம் பேசாதவங்க, ஏதோ ஒன்று சேவிச்சுட்டு இருங்கோ. கடைசியில எல்லாருமா பெருமாள் ஸ்ரீராம பாதுகையை ஆசிரிச்சு ஸ்ரீராமனை ஆசிரித்தார்கள் வரும். அந்த மாதிரியாக ஆஸ்திக்யம் அப்படின்னு அது முக்கியம். நாஸ்திகனா யாருமே மந்திரி சபையிலே இருக்கக்கூடாதான். ஒரு மந்திரி சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட ராமாயணத்துல. ராவணன் ஒரு மந்திரி சபை கூட்டினான். என்னன்னு கேட்டா, நான் சீதாதேவி அபகரிச்சுன்னு வந்துட்டேன், ஒரு குரங்கு தேடி வந்திருக்கு, இனிமே படம் எடுத்துன்னு வருவா, இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டான். அப்ப கும்பகர்ணன் கேட்டான், ஏன்பா நீ சீதாதேவி அபகரத்துக்கு முன்னாடி தான் மந்திரி சபை கூட்டணும், எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னு மந்திரி சபை கூட்டினியா? இல்லையே, நீயே எதுவும் தப்பு காரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு மந்திரி சபையை கூட்டுறது? ஒவ்வொரு காரியமும் மந்திரி சபையை கூட்டி வைத்து தீர்மானம் பண்ணுகிறாயா அப்படின்னு ராமன் கேட்கிற. தசரதர் கூட அதுதான் பண்ற. பெருமாள் ஸ்ரீராமனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறார், அப்போ மந்திரி சபையை கூட்டுறார். அப்பதான் விஸ்வாமித்திரர் வர. பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார், அப்ப மந்திரி சபையை கூட்டுறார். அப்ப எல்லாருமே சரின்னு சொல்ற. அப்புறம் தான் பட்டாபிஷேகத்தை தீர்மானம் பண்றார்.
ஆனா அந்த தசரதர் எப்ப ஏமாந்தார் தெரியுமா? கைகேயி வரம் கேட்டா இல்லையா, உடனே மந்திரி சபையை கூட்டி இருக்கணும். அவரே பின்னாடி சொல்றார், நான் ஏமாந்துட்டேன், நான் மந்திரி சபையை கூட்டி வசிஷ்டர் கிட்ட கேட்டா ஏதாவது வழி சொல்லியிருப்பேன். இந்த சாஸ்திரத்துல எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வழி ஒண்ணு இருக்கும். ஏகாசி பூர்ணமா உபவாசம் இருக்கணும், உபவாசம் இல்லாட்டா முடியாட்டா அதுக்கு ஒரு வழி ஒண்ணு இருக்கும். துவாதசினிக்கு பாரணம் பண்ணணும், பண்ண முடியாட்டா அதுக்கு ஜலபாரணம் ஒரு வழி இருக்கு. எல்லாத்துக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும், அன்னைக்கு பண்ண முடியலைன்னா மறுநாள் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. சாஸ்திரத்துல எல்லாத்துக்குமே வழி இருக்கும், வழி இல்லாம இருக்காது. அவன் கைக்கு வாக்கு கொடுத்துட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா வசிஷ்டத்தை கேட்டா சரியா சொல்லுவார், சரியா சொல்லுவார். மந்திரி சபையை கூட்டணும், ஆனா கூட்டல அவர். ஏன்னு கேட்டா வெக்கப்பட்டுட்டார். நாம ஏதோ வாக்கு கொடுத்துட்டோமே, அதை மீறக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ தப்பா கணக்கு போட்டுட்டேன். ராவணன் முதல்ல மந்திரி சபையை கூட்டல, பின்னாடி கூட்டி பிரயோஜனம் இல்லை. கடைசியில் விபீஷன் சொன்னதை கேட்கவும் இல்லை, அது ஒரு விஷயம். மந்திரி சபையை கூட்டி நல்லவா சொல்றதை கேட்கணும், அது கேட்கறதுக்கு தயார் இல்லைன்னு போது அப்புறம் கூட்டுறது எதுக்கு? அது மோசமான மந்திரி சபை. நான் சொல்றதுக்கு எல்லாரும் டெஸ்கை தொட்டுங்கோ, கடைசி வரைக்கும் தட்டிகிட்டே இருக்கோ அப்படிங்கிறத ஒரு மந்திரி சபை. இதெல்லாம் அதுல வருது. கடைசியில என்ன கேட்டா, பெருமாள் ஸ்ரீராமனுடைய மந்திரி சபையில 8 மகரிஷிகள் இருந்தாலும், மந்திரி சபையில மந்திரிகள் நிறைய பேர் இருந்தா, மகரிஷிகள் தசரதர் மந்திரி சபையில 8 மகரிஷிகள் இருக்கா. வசிஷ்டர் அப்படின்னு முதலான ஆரம்பிச்சு, வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிஹி அச காஷ்யபஹ காத்யாயனஹ சுயர்ஜஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. அப்ப நாஸ்திகம் ஏது? தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது தேசத்தினுடைய ஒரு பக்தி, தேச பக்தி, தெய்வ பக்தி, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது அது அழகா இருக்கும். ஒண்ணு விட்டாச்சுன்னா இன்னொரு விடுறதுக்கு தான் காரணமா இருக்கும். தெய்வ பக்தி விட்டாச்சுன்னா தேசபக்தியும் ஏதோ விட்டுதான் போகும். அப்புறம் என் தேசம் என்ன, எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்லாம் கேள்வி வரும். ஆக இந்த மாதிரியாக பார்த்தோமானால் ஸ்ரீராம ராஜ்யத்திலே முக்கியமான ஒரு 4-5 விஷயங்கள் பார்த்திருக்கோம். முதல் விஷயம், எல்லாரும் அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் தேசபக்தியுடன் இருப்பவர்கள், திருப்தியாக இருப்பவர்கள். 2வது, பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு. 3வது, எல்லாரும் ஆஸ்திகவாதிகளாக இருக்கார்கள். 4வது, வரவு செலவுகளுக்கு திட்டமாக செலவு பண்ணி அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்கள். இந்த மாதிரி ஆகையினாலே பெருமாள் ஸ்ரீராமன் ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதான்னு பலவிதமாக மக்களையும் காப்பாற்றினார், தர்மத்தையும் காப்பாற்றினார், எல்லாரையும் காப்பாற்றினார் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரும். ஸ்ரீராமபத்ரா நமஸ்தே புனஸ்தே நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. இந்த ஆச்சரியமான சங்கோஷ்டி இது பாரத தேசத்தில் மட்டும் இல்லாமல் பல தேசங்களிலே ஜிஎஸ்பிகே நடத்துகிறது. இந்த சந்தோஷ்டியில கலந்து கொண்டு இந்த மாதிரி சத்விஷயம் சொல்வதற்கு அடியனுக்கு பாக்கியம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பதாக பிரார்த்திக்கிறேன்.